ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீமிஸ் கஃபேவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1 கைப்பிடி பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு நம்ம அதிகமாக சேர்த்தோன்னா சக்கரை பொங்கல் ஆற இறுகி போயிடுங்க, அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. பைத்தம்பருப்பை நம்ம கம்மியாக சேர்த்தோன்னா நமக்கு இறுகவும் இருக்காது, ரொம்ப நேரம் ஆனாலும் டேஸ்ட் அப்படியே இருக்கும். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேங்க. நான் குக்கர் போட்டு மூட மாட்டேங்க, ஓப்பனாக வச்சு தான் வேக வைப்பேன். குக்கரில் போட்டு மூடிட்டோன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அது எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் ஓப்பனாக வச்சு தான் செய்வோம். அந்த டேஸ்ட்டு தான் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் குக்கரில் வச்சு செய்கிறீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் ஓப்பனாக வச்சு இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரம் கொஞ்சம் அடிகனமாக இருக்கணுங்க, லேசான பாத்திரமாக இருந்தால் அடி பிடிச்சிரும். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 3 பங்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாகு வெல்லம் தான் எடுத்துருக்கிறேன். இந்த வெல்லத்தில் கல் தூசு எதுவுமே இல்லைங்க, கிளியராக இருந்தது. அதனால் நான் அப்படியே சாதத்தில் சேர்த்துக்கிறேன். உங்கள் வெல்லத்தில் தூசு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சு, நல்லா தளன்னு இருக்குது. இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு, ஏலக்காய் தூள், நம்ம எடுத்து வச்சுக்கிற வெல்லம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாங்க. நல்லா வெல்லம் இறுகி நல்லா சாதத்தோடு கலந்து வந்துடும். நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம போட்ட வெல்லம்லாம் உருகிடுச்சு, நல்லா சாதத்தோடு கலந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா தளன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சக்கரை பொங்கலை தாளிச்சிடலாங்க. சக்கரை பொங்கல் தாளிக்கும் போது ஒரு கரண்டி கடலை எண்ணெயை லேசாக சூடு பண்ணி அதை ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தில் சேர்த்துடலாங்க. அதுக்கப்புறம் நெய் விட்டு முந்திரி திராட்சை தாளித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடலெண்ணெய் சேர்த்து செய்யும் போது சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நம்ம இந்த மாதிரி ஆயில் சேர்த்து செய்யும் போது சக்கரை பொங்கல் சீக்கிரமாக இறுகி போகாதுங்க, ரொம்ப நேரத்துக்கு தளன்னு இருக்கும். இந்த மாதிரி கடலெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கோவிலில் செய்கிற சக்கரை பொங்கல்லாம் சூப்பராக ஒரு மனம் வரும் இல்லைங்க, அந்த மனத்துக்கான காரணமே பச்சை கற்பூரம் தாங்க. நம்ம எல்லாம் தாளிச்சிட்டு கடைசியாக ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடிட்டோன்னா அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக சக்கரை பொங்கலில் இறங்கிடுங்க. வாசனையும் சும்மா கமன்னு இருக்குங்க. நீங்களும் இந்த பர்ஃபெக்டான சக்கரை பொங்கலை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.